அப்பா கிட்ட போய் இந்த வண்டி காணாம போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. ஸ்கூட்டியை காணும்பா. என்னது, வண்டியை காணுமா? ராஜி, என்னங்க? புவியை நினைச்சு நீ ரொம்பவே குழப்பத்தில் இருக்க. நீ வருத்தப்படுற மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. தேவையில்லாம கற்பனை பண்ணி உன் மனசை குழப்பிக்காத. இல்லங்க, நடக்கிறதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என் மனசெல்லாம் ஒரே படபடாங்குது. நேத்துல இருந்து புவிக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். எந்த தகவலும் இல்லை. இப்ப நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லயும் தேடி பார்த்துட்டோம். ஆனா அவனை பத்தி எந்த விஷயமும் தெரியலையேங்க. இங்க பாரு, முதல்ல இந்த பதட்டப்படுறதை நிறுத்து. அவன் வந்துருவாமா? இல்லங்க, என் மனசுக்கு ஏதோ தப்பா தெரியுது. முதல்ல இந்த விஷயத்தை நான் என் தம்பி கிட்ட சொல்லணும். ராஜி, சின்ன விஷயத்தை நீ பெருசு பண்ணிட்டு இருக்க. என்னமோ பண்ணு போ. சொன்னா நீ கேட்க மாட்டேன். என்ன லட்சுமி, கோவமா? நியாயப்படி பார்த்தா நான் தான் கோவப்படணும். ஏன்னு தெரியல, எனக்கு உன் மேல கோவமே வரமாட்டேங்குது. லட்சுமி, நீ மட்டும் தனியா வருவன்னு பார்த்தேன். எதுக்காக அவளை கூப்பிட்டு வந்த? அவளால தான் நீ அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த பார்ட்டியை உனக்காக தான் நான் ஏற்பாடு பண்ணது. இதுல நந்தி மாதிரி அவளை கூட்டிட்டு வந்தா நமக்கு மனசளவுல டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு இப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கும். பார்ட்டில எனக்கு நீ கொடுத்தத நான் நினைவு பரிசா தான் நினைக்கிறேன். உன் கை என் மேல பட்டது என்னோட பாக்கியம். வெற்றி, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நேத்து நான் காத்துல மாட்டிக்கிட்டேங்க. அதனாலதான் என்னால உங்க போனை எடுக்க முடியல. மறுபடியும் போன் பண்ணி பேசணும்னு நினைச்சேன், ஆனா சிக்னல் இல்லாம போயிடுச்சு.
நானும் தான் காத்துல இருந்தேன், எனக்கும் தான் சிக்னல் கிடைக்கல. நான் ஃபோன் பண்ணல. புதுசா காரணம் சொல்ற? நான் உண்மைதாங்க சொல்றேன். அப்ப நான் போய் சொல்றேனா? சொல்லு, நான் போய் சொல்றேனா? நீங்க சொல்றது உண்மைதான், நான் சொல்றது உண்மைதான். ரெண்டு பக்கமும் உண்மை இருந்தா அங்க பிரச்சனை இருக்காது. அதத்தாங்க நானும் சொல்றேன். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. ஆமா, நீ தப்பே பண்ணல பாரு, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ பார்ட்டி அது இதுன்னு கூத்தடிச்சிட்டு வந்து இப்படி கதை விடுறியே. என் போன் எடுக்க வேண்டான்னு யார்டி சொன்னா? நீ எத்தனை மணிக்கு வந்த? திருடி மாதிரி வந்து படுத்துக்கிட்டா எனக்கு தெரியாதா? நீ வர்றப்ப நான் முழிச்சுக்கிட்டு தாண்டி இருந்தேன். நீ வந்தது, படுத்தது, ராத்திரி எவன் கூடயோ போன்ல பேசுனது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் படிக்காதவன் தான். நீ சொல்ற கதையை நம்புறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்ல. பூ மாதிரி போனவ கசங்கி வந்தியே, ஏன்? அங்க என்ன நடந்துச்சு அது உன்னால சொல்ல முடியுமா? சொல்லு. முடியாதுன்னு எனக்கு தெரியும். போ, போய் உன் கதையை அவனாவது காதுல கடுக்கம் போட்டுக்கிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் நம்புவான். ச்சே. மாமா, அனு, அக்கா, உட்காரு. அக்கா, எதுக்கு அழற? ஏதா பிரச்சனையா? மாமா வேற ஏதோ கோவமா போறாரு. ஒன்னும் அழல, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அனு. என்னக்கா கதவு சாத்திட்டு வர? ஏதாவது பிரச்சனையா? நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? சொல்லுக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. நம்ம மாமா புவியோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் செக்யூரிட்டியா வேலை செய்யறாரு. என்னக்கா சொல்ற? அப்போ புவி அந்த... ஆமா, பதறாத. அக்கா, அவர் அங்க வேலை செய்யறான்னு உனக்கு யார் சொன்னாங்க? நானே போய் பார்த்தேன். என்ன, நீ அங்க போனியா? ம். எதுக்கு போன? நான் உன்னை ஆபீஸ்ல விட்டுட்டு திரும்ப ஆட்டோல வந்துட்டு இருந்தேன்னா அந்த ஆட்டோலயே மாமா வேலைக்கு வந்தாரு. உன்னை யாராவது பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? யாருமே என்ன பார்க்கல. ஆனா நான் பார்த்தேன். புவியோட அப்பா அம்மாவை நான் பார்த்தேன். புவியோட அப்பா அம்மாவியா? அவங்க அங்கதான் இருக்காங்களா? நம்ம அன்னைக்கு பார்க்கலையே. இல்ல, அவங்க அங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா புவிய காணோன்னு தேடி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அக்கா, மாமா அங்கதான் வேலை செய்யறாருன்னா அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பாத்துருப்பாரோ? சச்சா, இல்ல, பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை பார்த்திருந்தா நம்மள கேட்டிருப்பாரு. இல்ல இல்லக்கா, ஒருவேளை எல்லாம் தெரிஞ்சு அமைதியா இருக்காரோ? இருக்காதானோ? அவரால் எதையுமே மறைக்க முடியாது. எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா கேட்டுருவாரு, இல்ல மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாரு. அதனால அவர் பார்த்திருப்பாருங்கிற கவலை நமக்கு வேண்டாம். ஆனா சரிக்கா, புவியோட அப்பா அம்மாவை பார்த்தேன்னு சொல்லியே அவங்க அங்க என்ன பண்ணாங்க? தெரியல அனு. அவங்க உள்ள போனாங்க, அப்புறம் திரும்ப வந்து மாமா கிட்ட ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாங்க. ஐயோ அக்கா, அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரிஞ்சதா?
நான் கொஞ்ச தூரம் மறைஞ்சு நின்று தான் பார்த்தேன். அதனால அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல அனு. ஐயோ இப்ப எப்படிக்கா மாமா கிட்ட எப்படிக்கா கேக்குறது? நம்மளே போய் கேட்டு நம்ம பண்ணதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? பார்க்கலாம், எப்படியாவது மாமா கிட்ட விசாரிக்க முடியுமான்னு பார்க்கலாம். அது எப்படிக்கா? இது பாரு, வேற மாதிரி பேசி நம்ம விஷயத்தை வாங்கிடலாம். அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு, சரியா? This number is currently switched off. Please try again later. ராஜி, எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் லைன் கிடைக்க போறதில்ல. கிடைச்சிடாதான்னு ஒரு ஆதங்கம் தாங்க. என்ன நீ திரும்ப திரும்ப? அவன் என்ன சின்ன குழந்தையா? வந்துருவான். என்ன மாமா, வா மாப்ள. ஜாலியா ஊர்ல சுத்திட்டு வந்துட்டீங்களா? ஆ, என்ன அக்கா ஏன் டல்லா இருக்காங்க? ஊர்ல இருந்து வந்ததும் அக்கா கூட சண்டையா? டேய் டேய், சும்மா நீ இருடா. வேறடா. சரி, எதுக்கு மாமா அக்கா அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க? டேய், புவிய காணோம்டா. நேத்து போனவன் இன்னும் வீடு திரும்பல. அவன் போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. என்னக்கா நீ? அவன் என்ன சின்ன குழந்தையா காணாமலாம் போறதுக்கு? ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது போயிருப்பான். என்னடா நீ உன் மாமா சொன்னதையே நீயும் சொல்லிட்டு இருக்க. அவனும் வரல, போனும் பண்ணலடா. அக்கா ஐஸ்வரி, அமைதியாரு. ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? எப்படிங்க நான் அமைதியா இருக்க முடியும்? என் புள்ள போய் முழுசா ஒரு நாள் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் அவனை பத்தி எந்த தகவலும் இல்ல. அக்கா, வாட் ஹேப்பன்? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? கவலைப்படாத, புவி எங்கேயும் போயிருக்க மாட்டான். அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுக்கா. அவன் இந்த மாதிரி போறது ஒன்னும் புதுசு இல்லையே. எத்தனை தடவை சொல்லாம கொள்ளாம ஊட்டி கொடைக்கானல் போயிருக்கான். டேய், அப்படி எடுத்து சொல்றா, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அவன் எங்க போறதா இருந்தாலும் போன் பண்ணி சொல்லிருப்பான். ஆனா இந்த முறை அவன் போனே பண்ணல. போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா, அவன் எங்க போனான்னு சொல்லிட்டு போனானா இல்ல சொல்லாம போனானா? வீட்ல இருக்க போர் அடிக்குது, நான் வெளியே ஜாலியா சுத்திட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான்டா போனா. கெஸ்ட் ஹவுஸ்ல லேண்ட்லைன் இருக்கா? இல்ல. அங்க போய் பார்க்க வேண்டியது தானே? போய் பார்த்தோம், அங்கேயும் இல்ல. ஒருவேளை அங்க போலியோ என்னமோ. இல்லடா, போயிருக்கான். நடுவுல கொஞ்சம் வெளியே போயிருக்கான். திரும்ப வந்து டூ வீலரை விட்டுட்டு கார் எடுத்துட்டு போயிருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் மாமா? நாங்க அவனை தேடி அங்க போயிட்டு வந்தோம்ல, இதெல்லாம் அங்க இருக்கிற வாட்ச்மேன் தான் சொன்னார். அப்போ அவரு புவிய பார்த்திருக்காரு. ஆமா. டேய், என்னடா நீ அவனை கண்டுபிடிச்சு தருவேன்னு பார்த்தா எங்களை நீ விசாரிச்சிட்டு இருக்க. ஐயோ, விசாரிக்கலக்கா, நடந்தது என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதான்டா. அக்கா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? புவி காணாம போயிட்டான்னு சொல்ற பாத்தியா? அத முதல்ல நிறுத்துக்கா. இப்போதைக்கு அவன் காணாம போயிட்டான்னு நாம முடிவெடுக்க வேண்டாம். புவிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் நல்ல தைரியசாலி. என்ன சின்ன பையன்ல, கொஞ்சம் விளையாட்டு புத்தி. டேய், இதுல எல்லாம் விளையாடுவானாடா? நான் அப்படி சொல்லக்கா. அவன் எங்க போறான்னு போன் பண்ணி சொல்ல மறந்திருப்பான். இல்ல சொல்லலாம்னு நினைச்சப்போ போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம். இவ்ளோ நேரமாவாடா சார்ஜ் போடாம இருப்பான்? அக்கா, அப்புறம் சார்ஜ் போட்டுக்கலாம், அப்புறம் சொல்லிக்கலாம்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம்ல. எல்லாத்துக்கும் சான்ஸ் இருக்குக்கா. அதனால இப்போதைக்கு அவன் காணாம போயிட்டான்னு நாம முடிவெடுக்க வேண்டாம். அப்படி அவன் காணாம போயிருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமாக்கா? வள்ளியம்மா, வள்ளியம்மா, வந்துட்டீங்களா?
என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? வேலை முடிஞ்சிருச்சுமா. கண்ணாடி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. நல்லா இருக்கேன். நீ கூட நல்லா தான் இருக்க. இப்பதான் பல வருஷம் கழிச்சு பளிச்சுன்னு தெரியறமா. போங்க நீங்க. ஆமா, இங்க ஒரு மச்சம் இருக்குது. அது பழசா புதுசா? சும்மா இருங்க. ஏங்க, இத வாங்குறதுக்கு உங்களுக்கு காசு ஏதுங்க? ஏமா, நீ ஆட்டோவுக்கும் பஸ்ஸுக்கும் குடுக்கறீல்ல, அந்த காசுல தான். அப்போ தினமும் நடந்துதான் வேலைக்கு போறீங்களா? நம்ம கிராமத்துல நடந்துதானே போயிட்டு இருந்தேன். அதான் இப்ப நடந்தே போயிட்டு இருக்கேன். நடந்தா உடம்புக்கு தானே ஆரோக்கியம். சரி, கையாளும்பிட்டு வாங்க. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பாடெல்லாம் வேண்டாம், பால் மட்டும் இருந்தா கூட போதும். சரி போங்க. மாமா இருக்காரு, பேச்சு கொடுத்து பார்க்கலாவா? என்ன மாமா இந்த வாங்கம்மா. நேரத்துல நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமாமா. அம்மா, கண்ணாடி புதுசா போட்டிருக்குல்ல, அதான் எழுத்தெல்லாம் சரியா தெரியுதா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கண்ணாடி நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு மாமா. நல்லா இருக்கு மாமா. நல்லா இருக்கோ இல்லையோ, போட்டாக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுமா. கட்டாயமா? என்ன கட்டாயம்? எழுத படிக்க ஏதாவது முடியலையா? அம்மா, அப்படி எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? செய்யறது வாட்ச்மேன் வேலை. அது என்னன்னா, தூரத்துல வர்றவங்களையும் போறவங்களையும் சரியா பார்க்க முடியல. பக்கத்துல இருந்தாலாவது பரவாயில்ல. அதுதான்மா பிரச்சனைய. அது மட்டும் இல்லம்மா, நான் வேலை செய்யற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனைமா. என்ன பிரச்சனை மாமா? அதை ஏமா கேக்குற? அந்த வீட்டு ஓனரோட பையன் காணாம போயிட்டானா. காணாம போயிட்டானா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா, எனக்கே இந்த விஷயம் இன்னைக்கு தாமா தெரியும். எனக்கு காணாம போனாரு? அதாம்மா, அன்னைக்கு இந்த காத்து மழையெல்லாம் அடிச்சது இல்ல, அன்னைக்கு தான் பையனை காணாமனு சொல்லி அவங்க அப்பா அம்மா வந்து தேடிட்டு போனாங்கம்மா. அவங்க அப்பா அம்மா தேடிட்டு வந்தாங்களா? அப்போ அந்த வீட்ல அவங்க இல்லையா? இல்லம்மா, அந்த வீட்டுல அவங்களும் இல்ல, காணாம போன அந்த தம்பியும் இல்ல. அந்த தம்பி தான் அப்பப்ப வந்து அங்க தங்கிட்டு போகுமா. காணாம போனப்போ அங்கதான் இருந்தானா மாமா? இல்லம்மா, அன்னைக்கு தான் வந்தாப்புல. எதுல வந்தா? பைக்ல தான் வந்தாரு. அப்புறம் பைக்கை விட்டுட்டு கார் எடுத்துட்டு போனாப்புல. போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துட்டாப்புல. அப்புறம் காத்து வேற அடிச்சுது. அப்புறம் நல்ல மழை வேற பெஞ்சுதா. அதுக்கப்புறம் அந்த மழையிலேயே கார் எடுத்துட்டு போயிட்டாருமா. எங்க மாமா போனா? நமக்கு எப்படிமா தெரியும்? அப்ப நான் தூரத்துல செட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். கார் போனதை மட்டும் தான் நான் பார்த்தேன். காருக்குள்ள வேற யாராவது இருந்தாங்களா மாமா? வந்தது அவர் ஒருத்தர் தான். அப்புறம் போனது எத்தனை பேர்னு கேட்டா நான் என்னத்தமா சொல்றது? அது இல்லாம எனக்கு கண்ணு வேற சரியா தெரியலையா. அந்த மலையில யாராவது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருக்காதுமா. கார் வெளியே போகும்போது நல்ல மழை வேறையா, எனக்கு கண்ணு சரியா தெரியாதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது, எனக்கு வேலையே போயிடும். அதான் உடனே கண்ணாடி வாங்கி போட்டுக்கிட்டேன். சரி மாமா. என்னன்னா, அந்த பையன் நல்ல பையன். எதை வச்சு மாமா அப்படி சொல்றீங்க? பணக்கார வீட்டு பசங்களா ரொம்ப மோசம். ஐயோ, அப்படிலாம் எல்லாரையும் சொல்லிட முடியாதுமா. எனக்கு என்னமோ நல்ல பையனா தாமா தெரியுது. என்ன அந்த பையன் காணாம போயிட்டாங்கிறத என்னாலயே நம்ப முடியல. எதுக்கு மாமா அதை பத்தி பேசிக்கிட்டு? சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வாங்க மாமா. இல்லம்மா, நீங்க போய் சாப்பிடுங்கம்மா. சரிங்க மாமா, எதுக்கும் நான் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. அக்கா, நல்ல வேலை. ஆமா, நம்ம ரெண்டு பேரையும் பார்க்கல. ஆமாடி, இதனால மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அவருக்கு என்னக்கா பிரச்சனை வரப்போகுது? இல்லானோ, அவர் காவல்ல இருக்கிறப்போ இது நடந்திருக்கிறதுனால அவருக்கு தானே பிரச்சனை வரும். ஓ, அப்படியா சொல்றீங்க? விதிய பாத்தியா, நம்மளோட எதிரி வீட்டுக்கு மாமா காவல்காரர். சரிவா, எடுத்து வைக்கலாம். என்னக்கா இது, ரூமா இல்ல டோபிகானாவா? சின்ன குழந்தை மாதிரி ரூம் வச்சிருக்கானே.
டேய் ம் இப்ப எதுக்குடா அவன் ரூம் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க? சும்மா தான்க்கா. அவன் எங்கேயாவது வெளியே போயிருந்தா அது சம்பந்தமா ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலான்னு தான். சம்பந்தமானா? அக்கா ஏதாவது வெளியூர் போயிருந்தா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிருப்பான்ல. டேய் அவன் கார்ல தாண்டா போயிருக்கான். சரி கார்ல போனா என்ன, ஹோட்டல் ரூம் புக் பண்ணிருக்க மாட்டானா? இல்ல அது சம்பந்தமா யார்கிட்டயும் பேசியிருக்க மாட்டானா? இப்படி நிறைய விஷயம் இருக்குக்கா. டேய் உன்ன ராஜி கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான், பார்க்க விட. எங்க அவன் எங்கேயோ காணாம போயிருக்காங்க. இவன் என்னடா ரூம்ல வந்து தேடிட்டு இருக்கான். அக்கா எனக்கு எங்க டிபார்ட்மெண்ட்ல சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாமே எனக்கு தெரியும். இத புடி, நீ சும்மா இரு. டேய் எனக்கு என்னமோ நீ டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தெரியுதுடா. அப்படியே நினைச்சுக்க. புவி அவன் ரூம தாண்டா அலங்கோலமா வச்சிருக்கான். ஆனா கெஸ்ட் ஹவுஸ நல்லா சுத்தமா நீட்டா தாண்டா வச்சிருக்கான்.